பெண்மை வாழ்கின்று கூத்திடுவோமடா, பெண்மை என்று கூத்திடுவோமடா. தன்மை இன்பம் புண்ணியம் சேர்ந்தன தாயின் பெயரும் சகி என்ற நாமம். பெண்மை வாழ்கின்று கூத்திடுவோமடா.
பெண்மையே தெய்வம், தெய்வமே பெண்மை, பெண்ணே நீ மகத்தானவள். 11வது ஹிந்து ஆன்மீக சேவை மற்றும் கண்காட்சியில் இங்கே திரளாக பங்கேற்றிருக்கின்ற உங்கள் அனைவரையும் விழா குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் மிகச் சிறப்பான நம்முடைய நாட்டுப்புற கலைகள் சார்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய பெண்களின் சமுதாய, குடும்ப மற்றும் சமூக பொருளாதாரத்தில் சிறந்தோங்கிய பெண்களின் மாண்பை போற்றும் வகையில் இந்த விழா இங்கே கலை நிகழ்ச்சிகளோடு நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை முறைப்படி நமக்கு இங்கே நிகழ்த்தி கொடுப்பதற்காக செல்வி புரட்சி செல்வி அவர்களும் பேராசிரியர் பத்மினி அவர்களும் இங்கே இருக்கிறார்கள். முறைப்படி நம்முடைய உழைப்பின் பாரம்பரிய கலைகளை மையப்படுத்தி பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் முதல் மங்களகர இசையாக பாப்பாம்பாடி முனுசாமி குழுவினரின் பெரிய மேளத்தோடு இந்த இசை நிகழ்ச்சி தொடங்கியதும் நமக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களான அம்மா ராஜலட்சுமி அவர்கள், இந்த விழாவினுடைய அரங்காவலர் இயக்குனர் ஆர்வி உதயகுமார் அவர்கள், நாட்டுப்புற இசை கலைஞர் பின்னணி பாடகர் திரு வேல்முருகன், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வடிவமைத்திருக்கக்கூடிய ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மகா விமோச்சன அறக்கட்டளையினுடைய அரங்காவலர் திரு நாராயணசாமி மற்றும் வந்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள், மாணவர்கள் அனைவர்களும் மரியாதை செய்யப்பட்டு இந்த நிகழ்ச்சி இங்கே ஒரு மங்கள இசையோடு முனுசாமி பெரிய மேளம் நிகழ்ச்சியோடு தொடங்க இருக்கிறது. நிகழ்ச்சி முடிந்ததும் புரட்சி செல்வியும் பேராசிரியர் பத்மினியும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழிநடத்துவார்கள். அண்ணன் குழு அவர்களை அன்போடு வருக என மேடைக்கு அழைக்கின்றோம்.
பாப்பாம்பாடி முனுசாமி குழுவினருக்கு நம் அனைவர் சார்பிலும் கரவொலி எழுப்பி அவருக்கு நன்றியை தெரிவிப்போம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிகா பரமேஸ்வரி கல்லூரி மாணவிகளுடைய எம்ஜிஆர் ஜானகி கல்லூரி மாணவிகளின், செயின்ட் ஜோசப் கல்லூரி மாணவிகளின், செல்லம்மாள் கல்லூரி மாணவிகளின் கலைநயமிக்க ஆட்டக்கலையை இப்பொழுது நீங்கள் பார்த்து ரசிக்கிறீர்கள். அதற்கு முன்பதாக நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை நாம் அன்போடு கரவொலியோடு மேடைக்கு அழைப்போம். முதலாவதாக இந்த கண்காட்சியினுடைய சிறப்புமிகு நிர்வாக அரங்காவலர் மரியாதைக்குரிய அம்மா ராஜலட்சுமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த கண்காட்சியினுடைய ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முனைவர் பத்மா சுப்பிரமணியம் அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திரை இயக்குனர், நடிகர் என பன்முக பரிமாணம் கொண்ட மரியாதைக்குரிய அண்ணன் ஆர்.வி. உதயகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நாட்டுப்புறவியல் கலைஞர், மிகச்சிறந்த பின்னணி இசை பாடகர், நம்முடைய மண்ணின் சொத்து மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்புற இங்கே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய, ஒருங்கிணைப்பில் நம்மோடு உதவ இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ராணிமேரி கல்லூரியுடைய முனைவர் பட்ட ஆய்வாளர் செல்வி புரட்சி செல்வி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நம்மோடு ஒருங்கிணைப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பத்மினி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். உங்களுக்கு மிகச்சிறந்த பயிற்சியை வழங்கிய பேராசிரியர் செந்தமிழ் செல்வம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இங்கே பேராசிரியர் பத்மினி அவர்கள் இருக்கிறார்கள், செல்வி புரட்சி செல்வி இருக்கிறார்கள். நிகழ்ச்சியை மிக மகிழ்ச்சியோடு அவர்கள்தான் தொகுத்து வழங்க இருக்கிறார்கள். காரணம், தெய்வமே பெண்மை, பெண்மையே தெய்வம், பெண்ணே மகத்தானவள் என்கிற அடிப்படை மைய கருத்தை கொண்டு இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை அவர்கள் கையில் வழங்குவதற்கு முன்பு இந்த அரங்கை ஒரு இனிமையான மகிழ்ச்சி சூழலில் உள்ளாக்குவதற்காக அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒரு இனிய பாடலை பாடி இதை தொடங்கி வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு கலையை இங்கே அரங்கேற்றி மண்ணின் மக்களுடைய உழைப்பின் முகத்தை பார்க்க வேண்டும் என ஆசைப்படுகின்ற நம்முடைய ஆசான், ஒரு குலதெய்வ குலக்கொழுந்து குருமூர்த்தி ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இசையும் தெய்வமும் இரண்டர கலந்தது. எல்லா தெய்வங்கள் கையிலும் இசைக்கருவிகள் இருக்கும். சரஸ்வதி கையில் வீணை, சிவன் கையில் உடுக்கை, கிருஷ்ணர் கையில் புல்லாங்குழல். அதே மாதிரி இப்போ வாசிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம நண்பர்களுடைய அவங்க கையில் இருந்த அந்த ஐயனார் அந்த இடும்பன் வாசிக்கிறது துடும்பும் அந்த பறையும் வாச்சாங்க. இப்படி கடவுளோடு சேர்ந்த இசைக்கருவிகளோடு இங்கு 11வது ஆண்டினுடைய ஆன்மீக இந்த அற்புதமான கண்காட்சி நிகழ்ச்சியில் அருமை அண்ணன் பூபதி அவர்களுடைய இந்த அழைப்பில் நானும் எங்களுடைய அண்ணன் டைரக்டர், ரொம்ப பாசத்துக்குரிய அண்ணன், அவங்களோடு சேர்ந்து பெரியவங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் மகிழ்ச்சியான ஒரு தருணம். இசை கருவிகளோடு உங்களுக்காக
முதல்ல ஒரு 4 வரி ஒரு பக்தி பாடல், அதுவும் இவ்வளோ சக்தியாக வாசிக்கிறாங்க அவங்க இருவரும் அப்படின்னாக்க சிவனும் சக்தியும் இல்லாமல் அவ்வளோ ஒரு சக்தி உடம்புல வராது. காரணம் என்னன்னாக்க வெறும் சிவன் மட்டும் இருந்தாலும் அவ்வளோ பெரிய சக்தி வராது, பார்வதி மட்டும் இருந்தாலும் அவ்வளோ பெரிய சக்தி வராது. ரெண்டும் கலந்தது தான் இந்த இசைக்கருவிகள் வாசிக்கிறவங்க. அதனால தான் அவ்வளோ பவராக வாச்சாங்க. அந்த அற்புதமான அந்த சிவனை பற்றி ஒரு 4 வரி ஒரு பாடல் பாடிட்டு பெண்மையை போற்றும் வகையில் ஒரு பாடல் பாடணும் அப்படின்னு சொல்லி அழகாக சொன்னாங்க. அதனால் நம்மக்கிட்ட பெண்மையை போற்ற பாடல் நிறையா இருக்குது. அதனால் அந்த பாடல் அம்மா பாட்டு கண்டிப்பாக உண்டு. அதனால் சிவன் பற்றி ஒரு பாடல் உங்களுக்காக இதோ. ஆலகாலமுண்ட சிவ நீலகண்டனே, ஓம்மைந்தெழுத்தை ஓதினாலே சூழும் இன்பமே, மாலை மலர் கொண்ட எழில் மகாதேவனே, ஏ மண்ணு விண்ணும் போற்றுகின்ற கண்ணுதலாலே, மண்ணு விண்ணும் போற்றுகின்ற கண்ணுதலாலே, ஆலகாலமுண்ட சிவ நீலகண்டனே, ஓம்மைந்தெழுத்தை ஓதினாலே சூழும் இன்பமே, ஆலகாலமுண்ட சிவ நீலகண்டனே, ஓம்மைந்தெழுத்தை ஓதினாலே சூழும் இன்பமே, காலை மலர் கொண்ட எங்கள் மகாதேவனே, காலை மலர் கொண்ட எங்கள் மகாதேவனே, ஏ மண்ணு விண்ணு போற்றுகின்ற கண்ணுதலாலே, ஏ மண்ணு விண்ணு போற்றுகின்ற கண்ணுதலாலே, ஆலகாலமுண்ட சிவ நீலகண்டனே, ஓமைந்தெழுத்தை ஓதினாலே சூழும் இன்பமே. ஊலி முதல் ஆனவனே ஒன்பவர் கோனேன், நல் ஏழிசைக்கும் தலைவனான நாத பிரம்மமே, ஊலி முதல் ஆனவனே ஒன்பவர் கோனேன், நல் ஏழிசைக்கும் தலைவனான நாத பிரம்மமே, கங்கை நதில் மேல் முனிந்த கங்காதரனே, கங்கை முடி மேல் அணிந்த கங்காதரனே, கவி கற்பனைக்கு எட்டாத அற்புத பொருளே, கவி கற்பனைக்கு எட்டாத அற்புத பொருளே, ஆலகாலமுண்ட சிவ நீலகண்டனே, ஓமைந்தெழுத்தை ஓதினாலே சூழும் இன்பமே, ஆலகாலமுண்ட சிவ நீலகண்டனே, ஓமைந்தெழுத்தை ஓதினாலே சூழும் இன்பமே. பாம்பனியும் சிவனே வீரபெருமனே, பாம்பனியும் சிவனே எங்கள் பெருமனே, நல் பார்வதிக்கு துணவியான யாத பிரம்மமே, நல் பார்வதிக்கு துணவியான நாத பிரம்மமே, கங்கை முடிமேல் அணிந்த கங்காதரனே, கங்கை முடிமேல் அணிந்த கங்காதரனே, கவி கற்பனைக்கு எட்டாத அற்புத பொருளே, கவி கற்பனைக்கு எட்டாத அற்புத பொருளே, ஆலகாலமுண்ட சிவ நீலகண்டனே, ஓமைந்தெழுத்தை ஓதினாலே சூழும் இன்பமே, மாலை மலர் கொண்ட எழில் மகாதேவனே, மாலை மலர் கொண்ட எழில் மகாதேவனே, ஏ மண்ணோ விண்ணோ போற்றுகின்ற கண்ணுதலாலே, ஏ மண்ணோ விண்ணோ போற்றுகின்ற கண்ணுதலாலே, ஆலகாலமுண்ட சிவ நீலகண்டனே, ஓமைந்தெழுத்தை ஓதினாலே சூழும் இன்பமே, ஓம் 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 ஓம்
சிவாய நமக. இப்போ உங்களுக்காக ஆக்சுவலாக நீங்கள் எதிர்பார்க்குற திரைப்பட பாட்டெலாம் இருக்குமா என்னன்னு தெரியல இங்கே. ஆனால் ஒரு ரெண்டு வரி அப்புறமா அவங்க சொல்லும்போது பாடுறேன். இப்போ ஒரு பெண்மையை பற்றி பாடணும் அப்படின்னு. அதனால் சிவனும் சொல்கிறதும் விநாயகர் பெருமானும் சொல்கிறதும் தாய் தந்தையை சுற்றி வந்தாவே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை தெய்வங்களையும் சுற்றி அவங்களுக்குடைய அருள் கிடைச்ச மாதிரி ஒரு வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 மாதம் கருவறையில் சுமந்த நம்மளுடைய தாய் உண்மையிலேயே ஒரு பெரிய கடவுள் தான். அதனால தான் நம்ம இந்த மண்ணை பார்க்குறோம், இந்த மண்ணுக்கான விஷயத்தை இந்தமாரி டெய்லி செய்கிறோம். அதனால் அந்த தாயை வணங்கி ஒரு பாடல் நீங்கள் நிறைய கேட்டிருக்கலாம் என்னுடைய பாடல்களில். அம்மா பாடல் பாடலாமா? ஏன்னா முதல் எடுத்தோடனே அம்மா நீங்கள் தான் கை தட்டணும், ஏன்னா நீங்கள் தான் தாய்மார்கள். அதனால் அதான் அதுக்காக சொல்லிவிட்டு சினிமா பாடலும் உண்டு. நீங்கள் நல்லா கை தட்டினீங்கன்னா அந்த சினிமா பாட்டெலாம் பாடிடுவேன். எங்கே சுருக்கு போயிருக்குங்கிறத பார்த்து கரெக்டாக இது பண்ணணும். அதுமாரி அண்ணன் ஆனந்த் அண்ணன் வந்திருக்காரு. உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் மிகப்பெரிய தொழிலதிபர். எங்கள் அண்ணன் எங்களுக்காக இந்த டைம் ஒதுக்கி எங்களை அதாவது எங்கள் ஆர்வி உதயகுமார் அண்ணனையும் என்னையும் அவருடைய காரில் நாங்கள் அங்கே பயணித்து வந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்காக அடுத்த பாடல். ஏன்னா இது வரிகள் முக்கியமானதுங்கிறதால அந்த சவுண்டில் கேட்காது உங்களுக்கு. அதனால் அண்ணன் மட்டும் வாசிப்பார். எங்களுடைய ஆசான் விஜய் சேதுபதி சார் கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்தார் இல்லையா, அந்த பாட்டில் மக்கா கலங்குதப்பாவில் வருவார். என்னப்பா இந்த இசைக்கருவிலாம் ஓரமாக இருக்காங்க அப்படின்னு. நீங்கள் தான்ப்பா வாசிக்கணும்னு. ஆனால் பூபதி அண்ணன் சத்தியமாக அவருக்கு பெரிய கைத்தட்டல் கொடுங்களா. ஏன்னா இவ்வளோ பெரிய கண்காட்சியில் நம்மளுடைய பாரம்பரிய கலை, நம்மளுடைய தமிழ் கலாச்சார கலைகள் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறது. அதான் நான் சொல்கிறேனே, உள்ளே பார்த்தா தாங்க எல்லாமே இருக்குதுன்னு தெரியுது. வெளியில் தான் சும்மா அப்படியே ஏதாவது வேற்றுமைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ரொம்ப பெருமையாக இருக்குது. நான்லாம் ரொம்ப ரசித்து ஏந்திரிச்சு ஆடிடலாமான்னு போல் இருந்தது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இப்போ உங்களுக்காக அந்த அம்மா பாடல். ஆக்காட்டி விரலை பிடிச்சி ஆக்காஞ்சா சொல்லி கொடுப்ப, அன்னாட கூட குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுப்பேன், களை வெட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுப்பேன், சிறுவாடு சேர்த்து வச்சு சீலெட்டொன்னு வாங்கி கொடுப்பேன், கொஞ்ச நேரம் காணல் அண்ணா அங்கமே பதறி நிப்ப அம்மா கொஞ்ச நேரம் காணல் அண்ணா அங்கமே பதறி நிப்ப, காய்ச்சல் நான் படுத்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன், ஏன் புள்ள கலெக்டர் 8 ஊரு சொல்லி வைப்பேன், தாலிய வித்து கூட தாய என்ன படிக்க வச்ச, உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா, உன்னை விட உலகத்தில் எல்லாமே சும்மா, 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோம் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா, ஓரத்தத்தை எல்லாம் பாராதந்து பொத்தி வளர்த்த அம்மாவோம் அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா, இயரும்பு அண்டாம தூசு தும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா, களை வெட்டி நடக்கையில கண்ணோரக்கம் இருக்கையில பாலும் சோறும் ஊட்டி வளர்ப்ப அம்மா, அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா, ஓ அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா, ஆத்தா ஒஞ்சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆட, ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை தோவட்ட, பார்த்தாலே சேர்த்தனைக்க தோணும், பார்வைப்பட்டாலே போதும், பார்வைப்பட்டாலே போதும், அக்கா கட்டி பழகுனதும் ஆடு கட்டி மேய்ச்சதெல்லாம் ஒஞ்சேலதானே பண்ண பூஞ்சோலதானே,
வெறுந்தர விரிப்புல நான் படுத்து கிடந்ததெல்லாம் ஒஞ்சேலதானே வண்ண பூஞ்சோலதானே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாற காயப்பட்ட கரங்களுக்கு கட்டு போடும் சேல மயிலிரகம் உஞ்சேல மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேல துணி விளக்கு போட்ட எரியும் வெளுத்த சேல துணி விளக்கு போட்ட எரியும் ஆத்தா ஒஞ்சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை தோவட்ட பார்த்தாலே சேத்தரைக்க தோணும் பார்வைப்பட்டாலே போதும் பார்வைப்பட்டாலே போதும் ஆராரோ ஆரீராரோ ஆராரோ ஓ ஆரீராரோ ஆரீராரோ ஆராரோ ஓ ஆரீராரோ ஆரீராரோ ஆராரோ ஓ ஆரீராரிரோ ஓ ஆரீராரிரோ ஓ ஆரீராரிரோ ஓ ஆரீராரிரோ. தாலாட்டிலேருந்து ஆரம்பிக்கிற அந்த பாடல் அப்படிங்கிறதுனால தான் வந்து கடவுள் நம்மளை படைச்சார். படைச்சதுக்கப்புறம் தாயை நம்மளை கொடுத்தாரு. தாய் வயிற்றில் நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம். அதுக்கப்புறம் தந்தைங்கிற ஒரு ஸ்தானம் இருக்குது. அந்த தந்தையை பற்றி ஒரு 4 வரி பாடலாம். அப்புறம் அப்படியே இருக்கும். தந்தை பற்றி பாடிடலாமா? பாடுபட்டு சேர்த்ததெல்லாம் பங்கு வச்சு தந்தவர் நான் பாசத்தோட நடந்துக்கிட்டா பகைய கூட நம்புவார். வறுமை கோட்டை தாண்டி வந்து வாழ்ந்து காட்டி நின்னவர் நான் வாழும் காலம் வரைக்கும் அவர் கண்டிப்பான வாத்தியாரு. அழுக்கு வெட்டி ஒண்ணுதானே அப்பாவுக்கு சொந்தமுங்க அதுவும் கூட ஒட்டு போட்டு தச்சிருக்கும் எங்குமுங்க பிள்ளையிடம் அவர் தோத்தவரு எங்களை பேரெடுக்க வச்சவரு. பிள்ளையிடம் அவர் தோத்தவரு எங்களை பேரெடுக்க வச்சவரு. யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீரு அதுக்குத்தானே அவருக்கு அப்பான்னு பேரு. தோழனாயிருந்தவர் தோளில் தூக்கி வளர்த்தவர் தோழனாயிருந்தவர் தோளில் தூக்கி வளர்த்தவர் காலனா காசு கூட கடன் இல்லாம வாழ்பவர் காலனா காசு கூட கடன் இல்லாம வாழ்பவர். எங்களை கட்டி காப்பதிலே எங்களை கட்டி காப்பதிலே அந்த கடவுள் போல் காட்சி அளிப்பவர். போதும் இல்லையா? இப்போ வந்து சினிமா பாட்டு. ஏன்னா ஆமாம், அடுத்தது பாடலாமா சார்? கிராமிய பாட்டிலேவா? ஓ போதும். ரைட்டு. ஏன்னா இப்போ நான் பாடிட்டேன்னா அது வந்து இன்னும் சுவாரஸ்யம் போயிடுங்கிறதுக்காக சொல்லிட்டாரு சார். கும்மி ஒரு ஆட்டம் இருக்குது, அது முடித்தவொடனே உங்கள் சினிமா பாட்டுருக்குறாங்க. அதனால் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து அற்புதமாக அந்த தாய் தந்தையும் கடவுள் பாடல் கேட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். தெய்வமே பெண்மை, பெண்மையே தெய்வம், பெண்ணே நீ மகத்தானவள் என்று தொடங்கி கும்மி பெண்கள் சக்தி மிகுந்தவர்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு கலை. கோவில் வழிபாடுகள், குடும்ப விழாக்கள், அனைத்து சமுதாய உறவுகளை உள்ளடக்கி 2 கைகளையும் தட்டி இரத்த நாளங்கள் புத்துணர்வு பெறக்கூடிய வகையில் ஆடப்படும் ஆட்டம். இக்கலை நிகழ்ச்சியை வழங்க கண்கவரும் விருந்தாக கன்னியா பரமேஸ்வரி கல்லூரி மாணவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். கும்மி தமிழகத்தில் இது இல்லாத கிராமங்களும் உண்டா? கன்னி பெண்கள் கும்மியடித்து பாடும் காட்சியை பார்த்தால் கும்மியில் கூட இவ்வளவு நளினம் உண்டா என்று வியக்க தோன்றும். ஆகா, என்ன அழகு! தன்னே நன்னானே தனே தானே தன்னே
அடுத்தபடியாக கோலாட்டம். குழுவாக இணைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் ஒரு ஆட்டக்கலை. வயது வித்தியாசமின்றி, ஆண் பெண் பேதமின்றி மங்கள விழாக்களில் ஆடப்படும் செல்லம்மாள் மகளிர் கல்லூரி மாணவிகளை இப்பொழுது இங்கே வரவேற்கிறோம். ஒயிலாட்டம் போர்க்கலை மரபை வெளிப்படுத்தவும் போர்க்கலை மரபை வெளிப்படுத்தக்கூடிய ஆட்டம். ஒரு கையால் வாளும் மற்றொரு கையால் கேடையும் வைத்து வெளிப்படுத்தும் வகையில் ஆடப்படும் ஆட்டக்கலை. ஆட்டத்தை வழங்க சென்ட் ஜோசப் கல்லூரி மாணவிகளை வருக வருக என்று வரவேற்கிறேன். தந்தானானே தந்தானானே தனனா தமிழால் வெல்வோ தமிழில் சொல்வோம். பறையாட்டம் சிலம்பாட்டம் தேவராட்டம் மயிலாட்டம் நம்ம தெற்கு சீமைக்கு உயிரான ஒயிலாட்டம். நம்ம சென்னையில் ஒயிலாட்டம், நம்ம சென்னையில் ஒயிலாட்டம், நம்ம சென்னையில் ஒயிலாட்டம். தமிழர்களே நம்ம தமிழர்களே, நம்ம தரணிய காத்திடும் வீரர்களே. தமிழர்களே நம்ம தமிழர்களே, நம்ம தரணிய காத்திடும் வீரர்களே. நம்ம தரணிய காத்திடும் வீரர்களே. தமிழரா என்றும் தான் வாழ்வோமே, தமிழைத்தான் பேசித்தான் இருப்போமே. தமிழரா என்றும் தான் வாழ்வோமே, தமிழைத்தான் பேசித்தான் இருப்போமே. மொழிதனையே சுவாசித்து எழுவோமே, மொழியாலே பிறரைத்தான் வெல்வோமே, மொழியாலே பிறரைத்தான் வெல்வோமே. தமிழர்களே நம்ம தமிழர்களே, நம்ம தரணிய காத்திடும் வீரர்களே, நம்ம தரணிய காத்திடும் வீரர்களே. ஒன்றாய் நாங்க செம்மொழி காக்க ஒயிலோடு ஒட்டி பிறந்தோமே, ஒயிலோடு ஒட்டி பிறந்தோமே. இரட்டை கிளவியும் அடுக்கு தொடரையும் இலக்கணமாயிங்கு தருவோமே, நாங்க இலக்கணமாயிங்கு தருவோமே. ஒன்றாய் நாங்க செம்மொழி காக்க ஒயிலோடு ஒட்டி பிறந்தோமே, ஒயிலோடு ஒட்டி பிறந்தோமே. இரட்டை கிளவியும் அடுக்கு தொடரையும் இலக்கணமாயிங்கு தருவோமே, நாங்க இலக்கணமாயிங்கு தருவோமே. மூணு சங்கமம் முப்பால் குரலினில்
தந்தானே 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 தன தந்தானே 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 அறிவின் ஆற்றல் மொழியாம் ஆதி தமிழால் நிமிர்வோமே ஆதி தமிழால் நிமிர்வோமே ஏழு கண்டமும் எங்க தமிழை ஏற்றம் கண்டிட செய்வோமே ஏற்றம் கண்டிட செய்வோமே ஆறாம் அறிவின் ஆற்றல் மொழியாம் ஆதி தமிழால் நிமிர்வோமே ஆதி தமிழால் நிமிர்வோமே ஏழு கண்டமும் எங்க தமிழை ஏற்றம் கண்டிட செய்வோமே ஏற்றம் கண்டிட செய்வோமே எட்டு தொகையும் 18 சித்தரையும் எட்டு தொகையும் 18 சித்தரையும் பரம்பரை என்றே சொல்வோமே எங்க பரம்பரை என்றே சொல்வோமே 9 கோளும் உச்சரிக்கும் தமிழை உயிர்மெய்யோடு தருவோமே எங்க உயிர்மெய்யோடு தருவோமே 10 பாட்டும் 18 கணக்கும் பண்டைய தமிழ் என சொல்வோமே எங்க பண்டைய தமிழ் என சொல்வோமே துள்ளியோடி காளைகள் போல ஜல்லிக்கட்ட வென்றோமே நாங்க ஜல்லிக்கட்ட வென்றோமே தந்தானே தானே தன தந்தானே தானே தந்தானே தானே தன தந்தானே தானே தந்தானே தானே தன தந்தானே 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 தானே தமிழர்களே நம்ம தமிழர்களே நம்ம தரணிய காத்திடும் வீரர்களே தமிழர்களே நம்ம தமிழர்களே நம்ம தரணிய காத்திடும் வீரர்களே நம்ம தரணிய காத்திடும் வீரர்களே தமிழரா என்றும் தான் வாழ்வோமே தமிழைத்தான் பேசித்தான் இருப்போமே தமிழரா என்றும் தான் வாழ்வோமே தமிழைத்தான் பேசித்தான் இருப்போமே மொழிதனையே சுவாசித்து எழுவோமே மொழியாலே பிறரைத்தான் வெல்வோமே மொழியாலே பிறரைத்தான் வெல்வோமே தமிழர்களே நம்ம தமிழர்களே நம்ம தரணிய காத்திடும் வீரர்களே நம்ம தரணிய காத்திடும் வீரர்களே இந்த பாடலை அளித்து அதாவது பாடியவர் திரு வேல்முருகன் ஐயா அவர்கள் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் நன்றி. அடுத்தபடியாக கரகாட்டம். கரகாட்டம் என்பது
அடிப்படையில் அம்மனின் அருளை சக்தியின் வெளிப்பாடாக காண்பிக்கின்ற ஆட்டம் கரகம். இந்த கரகம் என்பதே அம்மனின் வழிபாடு. இப்பாட்டத்தில் வழங்க எங்கள் முன் இங்கே வந்துள்ளார்கள் சென்ட் ஜோசப் கல்லூரி மாணவர்கள். வரவேற்கிறோம் உங்களை. கரகாட்டம் உங்கள் முன் சென்ட் ஜோசப் கல்லூரி மாணவிகள். கண்ணியமாய் உடை உடுத்தி ஆடுவோம். பல காலமாக பட்ட துன்பம் கல்வியால தீரும் முன்னு கரகம் ஏந்தி சந்தோஷமாடுவோம். நாம கரகம் ஏந்தி சந்தோஷமாடுவோம். கால்களில சலங்க கட்டி கண்ணியமாய் உடை உடுத்தி ஆடுவோம். நம்ம கால்களில சலங்க கட்டி கண்ணியமாய் உடை உடுத்தி ஆடுவோம். பல காலமாக பட்ட துன்பம் கல்வியால தீரும் முன்னு கரகம் ஏந்தி சந்தோஷமாடுவோம். நாம கரகம் ஏந்தி சந்தோஷமாடுவோம். எழுத்தறிவு நாட்டு மக்கள் எல்லோருக்கும் கிடைத்திடவே செய்யணும். எழுத்தறிவு நாட்டு மக்கள் எல்லோருக்கும் கிடைத்திடவே செய்யணும். ஏழை எளிய தனங்களோட எதிர்கால நம்பிக்கையாய் ஒளி வீசணும். கல்வி ஒளி வீசணும். கல்வி ஏழை எளிய தனங்களோட எதிர்கால நம்பிக்கையாய் ஒளி வீசணும். கல்வி ஒளி வீசணும். ஒளி வீசணும். கல்வி ஒளி வீசணும். கால்களிலே சலங்க கட்டி கண்ணியமாய் உடை உடுத்தி ஆடுவோம். கால்களிலே சலங்க கட்டி கண்ணியமாய் உடை உடுத்தி ஆடுவோம். கல்வி இங்கே கடசரக்காய் காசுக்காக விற்கும் நிலை மாறணும். கல்வி இங்கே கடசரக்காய் காசுக்காக விற்கும் நிலை மாறணும். நல்ல கலையாவும் அறிவியலும் குறைவில்லாம அனைவருக்கும் கிடைத்திடணும். கல்வி கிடைத்திடணும். நல்ல கலையாவும் அறிவியலும் குறைவில்லாம அனைவருக்கும் கிடைத்திடணும். கல்வி கிடைத்திடணும். கிடைத்திடணும். கல்வி கிடைத்திடணும். கால்களில சலங்க கட்டி கண்ணியமாய் உடை உடுத்தி ஆடுவோம். நம்ம கால்களில சலங்க கட்டி கண்ணியமாய் உடை உடுத்தி ஆடுவோம். அறிவை வளர்க்கும் கல்வி கூடம் அன்பை விதைக்கும் கோயிலாக உயரணும். நல்ல அறிவை வளர்க்கும் கல்வி கூடம் அன்பை விதைக்கும் கோயிலாக உயரணும். நம்ம படிப்புகளும் பட்டங்களும் பண்புமிக்க மனிதர்களை உருவாக்கணும். கல்வி உருவாக்கணும். நம்ம படிப்புகளும் பட்டங்களும் பண்புமிக்க மனிதர்களை உருவாக்கணும். இனி உருவாக்கணும். உருவாக்கணும். கல்வி உருவாக்கணும். கால்களிலே சலங்க கட்டி கண்ணியமாய் உடை உடுத்தி ஆடுவோம்.
நன்றி திரு சென்ட் ஜோசப் கல்லூரி மாணவிகளுக்கு. இப்பொழுது இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர்களுக்கு ராஜலட்சுமி அம்மா அவர்களுக்கு சிறிய அன்பளிப்பை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருமதி அடுத்தபடியாக மாணவிகளுக்கு பயிற்சி அளித்த பயிற்சியாளர்களுக்கு சிறப்பு செய்தல். திரு வேலு ஆசான், பறைக்கலைஞர், அலங்காநல்லூர், செல்வி சுகன்யா, திருமதி உமாராணி, திருமதி சரண்யா. திரு மாசானம் அவர்கள், மாசானம் குழுவினர், உரிமை தவில் நாயனம். பெண் கலைஞர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் செல்வி சுகன்யா, திருமதி உமாராணி, திருமதி சரண்யா ஆகியோர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரு மாசானம் குழுவினர்கள், உரிமை தவில் நாயனம் அவர்கள் இதோ உங்கள் முன். அடுத்தபடியாக திருமதி சரண்யா அவர்கள் அடுத்தபடியாக செல்வி சுகன்யா அவர்கள் பறையாட்டம். பூர்வக்குடி மக்களின் மண்ணின் மரபை உழைப்பு, மகிழ்ச்சி, மங்களம் இவற்றின் வழியாக வெளிப்படுத்தும் ஆட்டக்கலை இது. ஆட்டக்கலை வடிவம் பெறுவதற்கு முன்பு ஒரு மக்கள் கூட்டம் மற்றொரு மக்கள் கூட்டத்துடன் பேசுவதற்காக தொடர்பில் இருந்துள்ளது. இந்த புத்துயிர் பெற்று உழைக்கும் மக்களை ஒப்பற்ற கலையாக விளங்குகிறது. இவ்வாட்டத்தை வழங்க எம்ஜிஆர் ஜானகி கல்லூரி மாணவிகளை இதோ வருகை தந்து உங்கள் முன் பறையாட்டத்திற்காக ஆட வருகிறார்கள். இதோ பறையாட்டம்.
அன்புமிக்க பார்வையாளர்களே, விழாவினுடைய இறுதி நிகழ்ச்சி நன்றி. இந்த நன்றியை இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எம்ஜிஆர் ஜானகி கல்லூரி மாணவிகள் பறை இசைக்க, இவர்களோடு இங்கே பார்வையாளராக இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமே இணைந்து ஆடுவதற்கு இங்கே அனுமதி உண்டு. எனவே பார்வையாளராக இருக்கிற பெண்கள் மட்டும் அவர்களோடு ஆடலாம்.
மிக்க நன்றி. இதோ இவ்வளவு நேரம் இந்த கிராமிய நடனத்தை கண்டுகளித்த திரு ஆர்வி உதயகுமார் இயக்குனர் அவர்கள் இங்கு வந்து ஒரு சிற்றுரையாற்ற வருகிறார்கள். First of all, I would like to congratulate all the girls who have participated from different colleges. உங்களை புகழ வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு அற்புதமாக நடன நிகழ்ச்சி. இந்த 11வது ஹிந்து ஆன்மீகம் மற்றும் சேவை கண்காட்சியிலே நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நாட்டுப்புற கலைகள் அவற்றின் உயர்வை பற்றியும் அந்த கலைகளை பற்றியும் அற்புதமாக நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கும் ஹிந்து ஆன்மீக மற்றும் சேவை மையமும் பண்பு மற்றும் கலாச்சார பயிற்சி முனைவு அறக்கட்டளையும் மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் ராஜலட்சுமி அம்மா அவர்கள் அரங்காவலர் அவர்களும் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி வைத்த அம்மா நாட்டிய பேரொளி, நாட்டிய தாரகை, அது மட்டுமல்ல பத்மபூஷன் விருது பெற்ற மிகச்சிறந்த இந்திய தேசத்தின் நடன ஆளுமை பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்மா சுப்பிரமணியம் அம்மா அவர்களே, எங்கள் அன்பு சகோதரர் திரு பூபதி அவர்களே, திரு அன்பு செல்வம் அவர்களே, இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்காக ஒரு மாத காலமாக படாத பாடுபட்டு கொண்டிருக்கும் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நடன கலைஞர்களுக்கெல்லாம் ஆட்களை கொண்டு வந்து அற்புதமாக இந்த நடன அமைப்புகளை எல்லாம் செய்திருக்கும் நமது மதுரையைச் சேர்ந்த இசைக்கல்லூரி அன்பு தம்பி செந்தமிழ் செல்வம் அவர்களே, நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே நம்ம எல்லாம் ஒரு கவர்ச்சிகரமாக ஈர்த்து அற்புதமாக பறையடித்த பறை ஆசான் என் அன்பு சகோதரர் மதுரை மண்ணின் மைந்தன், அவர் இல்லைன்னா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டே ஆரம்பிக்காது. அத்தகைய அற்புதமான நாட்டுப்புற கலைகளின் தலைமகன் என் அன்பு சகோதரன் வேலு அவர்களே, நீங்கள் சாதித்து காட்டியது சாதாரண விஷயம் அல்ல. உலகத்தில் ஒரே ஒரு விஷயம், பெண்மையின் உயர்வை போற்றுவதற்காக நடத்தப்படுகிற இந்த ஆன்மீக கண்காட்சி இது. பெண்மைன்னா என்னன்னு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுற ஒரே நிமிஷம். இந்த நாட்டுக்கு பேர் தாய்நாடு தான், தந்தை நாடு கிடையாது. இந்த நாட்டின் மொழி தாய்மொழி தான், தந்தை மொழி கிடையாது. இந்த நாட்டில் ஓடுகிற ஆறுகளின் பேரெல்லாம் கங்கா, பிரம்மபுத்திரா, காவேரி, பவானின்னு எல்லாம் பொம்பளைக்கு பேர் தான். பெண்மைக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய தேசம் இந்த பாரத தேசம். நன்றாக சிந்தித்து பாருங்கள். சிவன் இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை. அதுமாதிரி எங்களுக்கு சக்தியே எங்கள் வாழ்க்கைக்கு உறுதுணை. ஆக பெண்களுக்கு நிகர் ஆண்கள் இல்லை, பெண்களுக்கு நிகர் பெண்களே, பெண்மைக்கு நிகர் பெண்மையே. ஒரு பெண் மட்டும்தான் குழந்தையாக பெற்றோரை சந்தோஷப்படுத்த முடியும், ஒரு சகோதரியாக மற்றவர்களை சந்தோஷப்படுத்த முடியும், மனைவியாக இன்னொருவருக்கு வாழ்க்கை கொடுக்க முடியும், ஒரு குழந்தைக்கு தாயாக முடியும். இதை அத்தனையும், அதாவது மானிட பிறப்பிலேயே உயர்ந்த பிறப்பு பெண்மைதான் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதற்கு பின்புலமாக விலகி கொண்டிருக்கும் ஐயா குருமூர்த்தி அவர்களுக்கு எனது வணக்கங்களை தெரிவித்து நன்றி கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். செல்வி கலைவாணி அவர்கள் உங்களுக்காக ஒரு பாடல் பாட இருக்கிறார், பெண்மையை போற்றி. மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும், மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும், இந்த பெண்மை போற்றும் கருத்துல தாத்தைக்கு சீமையோட கதை இருக்கு. பெண்மை போற்றும் கருத்துல தாத்தைக்கு சீமையோட கதை இருக்கு. பாக்கியா வரப்பு பாட்டு பாடும் மயில் வழியா மறிச்சு ஆட்டம் போடும். பாக்கியா வரப்பு பாட்டு பாடும் மயில் வழியா மறிச்சு ஆட்டம் போடும்.
கருப்பு சாமி கோயில சுத்தி எங்க கரகமெல்லாம் ஆடி வரும். கருப்பு சாமி கோயில சுத்தி எங்க கரகமெல்லாம் ஆடி வரும். மச்சான் மண்ணு வீசும் மண்ணு வீசும் மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும் இந்த பெண்மை போற்றும் கருத்துல தாத்தைக்கு சீமையோட கதை இருக்கு. கோன கொண்ட பொம்பளைங்க நல்லா கொசுவம் சேர்த்து ஆடி வரும். கோன கொண்ட பொம்பளைங்க நல்லா கொசுவம் சேர்த்து ஆடி வரும். தானே தந்தானே அடி எடுத்து தப்பு தாளும் தட்டி கூட வரும். தானே தந்தானே அடி எடுத்து தப்பு தாளம் தட்டி கூட வரும். குத்தி வச்ச குத்தி வச்ச குத்தி வச்ச பச்சரிசி கொஞ்சம் கூட சேர்ந்த அச்சு வெல்லம். குத்தி வச்ச பச்சரிசி கொஞ்சம் கூட சேர்ந்த அச்சு வெல்லம். பொங்க வச்சு அடலனா எங்க பொழுது கழிஞ்சு போகாதுங்க மச்சான். பொங்க வச்சு அடலனா எங்க பொழுது கழிஞ்சு போகாதுங்க. கண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும். மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும் இந்த பெண்மை போற்றும் கருத்துல தாத்தைக்கு சீமையோட கதை இருக்கு. பெண்மை போற்றும் கருத்துல தாத்தைக்கு சீமையோட கதை இருக்கு. மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும். மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும் இந்த பெண்மை போற்றும் கருத்துல தாத்தைக்கு சீமையோட கதை இருக்கு. பெண்மை போற்றும் கருத்துல தாத்தைக்கு சீமையோட கதை இருக்கு. சீமையோட கதை இருக்கு. இந்த சீமையோட கதை இருக்கு.